இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் எவ்வளவு பெரிய மலையை பார்த்து நீங்கள் மலைத்து நிற்க போகிறதில்லை. அதை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி நம்முடைய தேவனே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்ற போகிறீர்கள். தாவீதை போல பேசுவீங்க. ஓ, இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். எலிசாவை போல பேசுவீர்கள். நாளைக்கு இந்த நேரத்துக்கு இங்கே செழிப்பு உண்டாகுது என்று பேசுவீர்கள். மோசையை போல பேசுவீர்கள். இன்று காணுகிற எந்த எகிப்தியனையும் இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று பேசுவீர்கள். அந்த யோசுவாவை போல பேசுவீர்கள். சூரியனை பார்த்து பேசுவீங்க, சந்திரனை பார்த்து பேசுவீர்கள், இருளை பார்த்து பேசுவீர்கள், கேன்சரை பார்த்து பேசுவீர்கள், குடும்ப பிரிவினையை பார்த்து பேசுவீர்கள், கடன் பிரச்சனையை பார்த்து பேசுவீர்கள். நீங்கள் பேசுகிற பொழுது அந்த பிரச்சனை அங்கே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கி உயர்த்தி கொண்டே செல்லும். ஏனென்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியமாக இருக்கிறார். அவர் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வேற அவரை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். அந்த சத்தியபரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. இன்றைக்கு 103வது அவருடைய அனந்த ஞானம், மலையை பார்த்து மலைப்பதேன். முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத் தருகிறார். ரைட்? நீங்கள் எந்த பிரச்சனையை பார்த்து மலைத்து போயிருக்கிறீர்கள், அது இமய மலையாக இருந்தாலும் இனி நீங்கள் மலைத்து நிற்பதில்லை. அந்த மலையை சமுத்திரத்திலே தள்ளுண்டு போக செய்து நம்முடைய தேவனே ஒரே தேவன் என்று உலகத்திற்கு பறைசாற்றுவீர்கள். இயேசு கிறிஸ்து மலையை பார்த்து மலைத்து போய் நில்லு என்று சொன்னாரா, சமுத்திரத்துக்குள்ள தள்ளு என்று சொன்னாரா? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். எனவே இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் எவ்வளவு பெரிய மலையை பார்த்து நீங்கள் மலைத்து நிற்க போகிறதில்லை. அதை சமுத்திரத்துக்குள்ளே தள்ளி நம்முடைய தேவனே தேவன் என்று உலகத்தாருக்கு பறைசாற்ற போகிறீர்கள். நமக்கு என்னங்க வேலை? பேச வேண்டியது நம்முடைய வேலை, கீழ்ப்படிய வேண்டியது மலையினுடைய வேலை. இதைத்தான் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் செயல்படுத்தினார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுத்தார்கள். எலியா, எலிசா, பீட்டர், பால், ஜீசஸ் கிரைஸ்ட் மலையை பார்த்து மலைச்சு நிக்கலங்க. எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, யோர்தான்ல வெள்ளம் பிரவாகித்து போனாலும் சரி, செங்கடல் அவர்களுக்கு முன்பதாக வைத்தாலும் சரி, சூளையானது 7 மடங்கு உயர்த்தப்பட்டாலும் சரி, சிங்கங்கள் பல நாட்கள் பட்டினி போடப்பட்டாலும் சரி, எல்லாரும் காலரை உயர்த்திட்டு இருந்தாங்க. ஏன் தெரியுமா? மலை போல் இருக்கிற பிரச்சனையையும் என்னாலே பெயர்த்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ள முடியும் என்கிற நாலேஜ் இருந்ததுங்க. ரைட்? ஒரு உதாரணம் பார்ப்போமே. 25 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. எங்க இருந்து? எகிப்தில இருந்து. 20 வயதுக்கு குறைந்த ஒரு 5 லட்சம் பேர் போயிட்டாங்க. மீதி 20 லட்சத்துல 19,99,998 பேரு மலைச்சு போய் நின்னாங்க. யார? அந்த எபூசியர், கானானியர்கள், அந்த ராட்சதர்கள் பார்த்து மலைச்சு போய் நின்னாங்க. வனாந்தரத்துல மாண்டு போனார்கள். அதனாலதான் அவங்க சொல்ல, எந்த பிரச்சனையும் பார்த்து மலைத்து போகாதீர்கள். நாளைக்கு தீர்ப்பு வருதா? நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் பாவம் செய்துட்டீங்க. நியாயமாக நீங்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும். எதனுடைய நியாயத்தின்படி? இந்திய தேசத்து பீனல் கோடு, அரசாங்க சட்டத்தின்படி நீங்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நம்முடைய வேதத்தின்படி அதற்காக நீங்கள் செய்த கொலைக்காக இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டு விட்டதால் நீங்கள் நிரபராதி. ரைட்? இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நாளைக்கு தீர்ப்பு எனக்கு சாதகமாகத்தான் வரும் என்று விசுவாசிக்க முடியுமா? முடியாதா? ஆனா நீங்க ஒன்றை செய்திருக்கணும்.
அந்த வழக்குல நீங்க சிக்கின நாள்ல நீங்க பேசி இருக்கணும். என்ன பேசி இருக்கணும்? இந்த வழக்கு எனக்கு சாதகமாக தான் முடியுது, எதற்கு விரோதமான எந்த தீர்வும் வர முடியாது, எல்லாருடைய வாயையும் கட்டுகிறேன், என்னுடைய எல்லாருடைய கையையும் கட்டுகிறேன். ரைட்? இப்படி பேசினால் நீங்கள் மலையை பார்த்து மலைத்து நிற்க மாட்டீர்கள். மலைதான் மலைத்து போய் சமுத்திரத்துக்குள்ள தானாகவே போயிரும். அந்த வசனம் அப்படித்தான் இருக்குங்க. எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது தள்ளுண்டு போகும் என்று என்ன செய்யுது? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே ஒரு கண்டிஷன் தான், அல்லது ரெண்டு கண்டிஷன். ஒன்னு பேசணும், இரண்டாவது விசுவாசிக்கணும். எவனாகிலும், மார்க் 11:23, whoever it may be, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேசினால் இது சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொன்னவர் எல்லளவும் பொய் சொல்ல தெரியாத நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து மலை கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அதே சிச்சுவேஷன், அதே ராட்சதர்கள், அதே வனாந்தரம். மலையை பார்த்து மலைக்காத 2 பேர் இருந்தாங்களா இல்லையா? அந்த 2 பேரோட சேர்ந்துக்கிடுவாங்க. நான் சேர்ந்துட்டேங்க. சுமார் 7 வருஷத்துக்கு முன்பதாக நான் யோசுவாவோட காலேபோட சேர்ந்துட்டேங்க. எந்த மலையை தேடியும் காணல. என்னுடைய மலையாகிய எனக்கு இருந்த மலை என்னது? கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். தேடியும் காணவில்லை. அந்த யோசுவாவுக்கும் காலேபுக்கும் அந்த அளவுக்கு தில்லு இருக்க காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிட்டுமா. என்ன வார்த்தை என்று வாசிக்கட்டுமா? அங்கே யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நம்ம கான்டெக்ஸ்ட்ல நான் சொல்றேன் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த மலையும் உனக்கு எதிர்த்து நிற்பது இல்லை. வரும்பா, மலை போல ஏதாவது பிரச்சனை வரலாம், நிக்காது. அழகா சொல்லுகிறார் பாருங்கள், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம். நீ கானானுக்குள்ள பிரவேசிக்கிற நாள் மட்டுமல்ல, அதன் பிறகு நீ வாழ போற 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்க வாழ போறீங்க. நீங்கள் கடைசி மூச்சு விடும் வரைக்கும், லாஸ்ட் பிரெத் வரைக்கும் ஒருவனும் ஒரு மலையும் உனக்கு முன்பதாக நிற்காது. எந்த வியாதியும், ஒரு வியாதியும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை. வருவது போல தோண்டும். ஒரு சளி பிடிக்கல, அப்பாலே போ சாத்தாரான சரி, ஃபீவரும் வராது, சளியும் வராது, களியும் வராது. களி கூறுதல் தான் வரும். அந்த அளவுக்கு வல்லமையை தேவன் உன்னுடைய நாவிலே கொடுத்துதான் சொல்றாரு. மலையை பார்த்து பேசுங்கிறாரு. பேச மட்டுமா சொன்னாரு? பேசி செயல்படுத்தி காண்பித்தாரு. அத்தி மரத்தை பார்த்து பேசினார. அடுத்த நாள் வரும்பொழுது பட்டு போயிருந்தது. நீங்கள் பேசாததுனாலே உங்கள் கடன் தொல்லை பட்டு போகாமல் இருக்கிறதே. நீங்கள் பேசாததுனாலே கடைசி கேன்சர் வைரஸ் அழிந்து போகாமல் இருக்கிறதே. நீங்கள் பேசாததுனாலே உங்களுடைய மகளுடைய கர்ப்பப்பை ஜீவன் பெறாமல் இருக்கிறதே. ரைட்? நீங்கள் பேசாததுனால உங்கள் கணவன் இன்னும் குடிக்க அடிமையாக இருக்கிறாரே. அவர் தேவனை அறியாதவர், நீ தேவனை அறிந்திருக்கிறாய். பேசு. மார்க் 11:23 மனப்பாடம் செய்யாதவன் பாதி கிறிஸ்டியன் தாங்க. தியானம் பண்ணி அதை மெடிடேட் பண்ணுங்க. ஆங்கிலத்தில் பண்ணுங்க, தமிழ்ல பண்ணுங்க. எந்த மலையையும் பார்த்து நீங்கள் மலைத்து நிற்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக நீ என்ன செய்வீங்க? சமுத்திரத்துக்குள்ள தள்ளுண்டு போ என்று சொல்லுவீங்க. தானாகவே இடத்தை காலி பண்ணிருங்க. அடுத்து தாவீதுடைய வாழ்க்கையில பார்ப்போமா? 40 நாள் மலைத்து போய் நிற்கிறார்கள். ராஜா ஃபுல்லி ஆர்ம்டு, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் ஆயுதங்களோடு, ஈட்டியோடு, பட்டயத்தோடு நிற்கிறான். பயந்து போய் நிற்கிறான். ஏன்? இந்த கோலியாத் ஆகிய மலையை பார்த்து பேசினா போதும் என்கிற சத்தியத்தை அறியவில்லை. ஐயா, அதே சிச்சுவேஷன் தானே. அதே 1 சாமுவேல் புஸ்தகத்துல தானே அது எழுதியிருக்கு. மலையை பார்த்து ஆட்டு இடையன் பேசுறானே இல்லையா? இல்லையா? அப்போ உனக்கு பேச முடியுமா இல்லையா? கொஸ்டின் பேப்பர் வாங்குறா,
நீட் எழுதுறா, கொஸ்டின் பேப்பர் வாங்குறா, நீ படிச்ச ஏதோ ஒண்ணு மறந்துட்டு அல்லது நீ தெரியாத ஒண்ணு அங்க கொஸ்டின் வந்திருக்கு, நீ படிக்காத ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. அதுவும் ஒரு மலைதான் மகனே மகனே. அங்கேயும் இந்த பிரின்சிபல் வேலை செய்யும், அங்கேயும் மார்க் 11-23 வேலை செய்யும். நீ டெஸ்டினியா பேசு. உனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட் வேணுமா, ரைட், நீ பேசு. ஆமா, எனக்கு 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியல, ஆனாலும் எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எனக்கு சீட்டு தருவது லேசான காரியம், இதற்கு தடையா இருக்கிற எல்லா மலைகளையும் பார்த்து பேசுகிறேன். பலைப்போ சாத்தானே, என் தேவன் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். என்னவாக வாசம் பண்ணுகிறார்? ஞானமாக வாசம் பண்ணுகிறார். ரைட்? என்ன ஞானம்? இயேசுவாகிய ஞானம், தேவ ஞானம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த நாளிலிருந்து என்னுடைய வியூவர்ஸ் எவருமே எந்த மலையையும் பார்த்து நீங்கள் மலைத்து நிற்க போகிறதில்லை. தாவீதை போல பேசுவீங்க. ஓ, இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். எலிசாவை போல பேசுவீர்கள். நாளைக்கு இந்த நேரத்துக்கு இங்கே செழிப்பு உண்டாகுது என்று பேசுவீர்கள். மோசையை போல பேசுவீர்கள். இன்று காணுகிற எந்த எகிப்தியனையும் இனி நீங்கள் காண மாட்டீர்கள் என்று பேசுவீர்கள். அந்த யோசுவாவை போல பேசுவீர்கள். சூரியனை பார்த்து பேசுவீங்க, சந்திரனை பார்த்து பேசுவீர்கள், இருளை பார்த்து பேசுவீர்கள், கேன்சரை பார்த்து பேசுவீர்கள், குடும்ப பிரிவினையை பார்த்து பேசுவீர்கள், கடன் பிரச்சனையை பார்த்து பேசுவீர்கள். நீங்கள் பேசுகிற பொழுது அந்த பிரச்சனை அங்கே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அந்த சவுல் ராஜாவை போல தாவீதும் மலைச்சு போய் ஐயோ வந்துட்டானே. இவன் பாருங்க, இவனுக்கு சம்பந்தம் இல்லாத சேலஞ்சை எடுக்கிறாங்க. யாருமே ஆட்டு இடையின பிடிச்சு தள்ளல, எப்படியாவது கோலியாத்துக்குள்ள போய் உழுப்பா சொல்லல, வேண்டான்னு தான் சொல்றாங்க. ராஜாவும் நீ வேண்டாங்கிறான், சகோதரர்களும் திட்டுறாங்க, டே ஒழுங்கா போய் அந்த 50 ஆட்டை போய் மேயுங்கிறாங்க. அவர் ராட்சதனும் பேசுறாடே, என்னடா நான் நாய் அடிக்கிற மாதிரி வாரியங்க. எல்லாரும் நீ விட்டுடுங்கிறாங்க, எப்ப நீ ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிறாங்க. ஆனால் இவன் ரிஸ்க் எடுத்தான். காரணத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க வரும். ஏன் மலையை பார்த்து இந்த ஆட்டு இடையனாலே முழங்க முடிந்தது? ஏன் இந்த ஆட்டு இடையன் மலையை பார்த்து மலைக்கவில்லை, மயங்கவில்லை, பயப்படவில்லை, நடுங்கவில்லை? ராஜா நடுங்கி போயிருக்கிறான், பட் ஆட்டு இடையன் நடுங்கவில்லை. அதற்கு தான் வாட்ஸ் த ரீசன்? தட் இஸ் த நாலேஜ். The knowledge is power in the secular world. பைபிள்ல எந்த வசனம் சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தீர்க்கதரிசி சொல்றான், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். அந்த சவுலும் அவனுடைய ராஜா அவனுடைய சேனையும் அறிவில்லாமல் 40 நாள் சங்காரம் ஆயிடுச்சு. என்னுடைய செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு நாளும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்தும் நீங்கள் மலைத்து போக மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்னும் செய்ய வேண்டாங்க. யார் செய்தி ஒரு 100 செய்தியை கேளுங்க, 100 செய்தியை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது பயம் இருந்தா என்ன கூப்பிடுங்களேன். ஐயா, the word has the power. ஐயா, கர்த்தருடைய வார்த்தையை நான் கருத்தாக பேசுகிறேன், அபிஷேகத்தோடு பேசுகிறேன், அனுபவத்தோடு பேசுகிறேன், விசுவாசத்தோடு பேசுகிறேன். அது என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்யும். அது செய்கிற முதலாவது வேலை, மலை போல் இருக்கிற உன்னுடைய பிரச்சனையை பார்த்து நீ பயப்படுகிறாய, அந்த பயத்தை வேரோடு பிடுங்கி எறிந்திரும். நீ விசுவாசிக்க துவங்குவாய். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆட்டு இடையனுக்கு இருந்த அறிவு ஆச்சரியமான அறிவு. சரிங்களா? முதலாவது என்ன அறிவு தெரியுமா? இயேசு என்ன சொன்னாரு? என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்றாரு. ஆனா 1 சாமுவேல் புஸ்தகத்துல பழைய ஏற்பாட்டுல ஆட்டு இடையனுக்கு இந்த ஞானம் எப்படிங்க வந்தது? இயேசுவாகிய ஞானம் அவனுக்கு இல்ல. ஆனா அவன் சொல்றான், எப்பா நீ ஈட்டியோடையும் பட்டயத்தோடையும் வருகிறா, நான் கர்த்தர் என்கிற நாமத்துல வர்றேங்கிறாங்க. Is it not something serious to be discussed? ஐயா, நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரதானமான வார்த்தை அல்லவா? அந்த ஆட்டு இடையன் சொல்றான், எப்ப நான் கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். வாசிக்கட்டுமா அத? அங்கே 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். The book of 1 Samuel chapter 17 verse 45. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தர்
கர்த்தருங்கிற நாமத்துல வருகிறப்பா. இந்த நாமத்தை குறித்த அறிவு இருக்கிறவர்கள் மலையை பார்த்து மலைத்து போக மாட்டார்கள், மலையை பெயர்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போக செய்வார்கள். அதனாலதான் அவன் மலைச்சு போல. இந்த கர்த்தருடைய நாமத்தில் உள்ள வல்லமையை தாவீதுடைய பிரதர்ஸ் ஒருத்தனுக்கும் தெரியாது, இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரியலங்க. 40 நாள் சத்தியத்தை அறிந்த ஆட்டிடையின் தூள் கிளப்புறான் பாருங்களேன். இன்னும் அங்கே 36வது வசனத்துல இஸ்ரவேலருடைய சேனை தேவனுடைய சேனை. அங்கே 17வது அதிகாரம் 26வது வசனத்தின் பின்பகுதியில் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். எப்பா, இது தேவனுடைய சேனை, மனுஷ சேனை அல்ல. அந்த ஸ்பிரிட்ல நின்னா பாருங்க, ஆட்டு இடைய பெண்டகனே நின்னாலும் அவன் சேலஞ்ச் பண்ணிருப்பான். ஏன் எப்பா, இது மனித சேனை அல்ல, இஸ்ரவேலுடைய தேவனுடைய சேனை. எது? இந்த ஆட்டு இடைய. அவன் தானங்க போறான். போத நான் தனியா வரலடா, கர்த்தருங்கிற நாமத்துல வர்றேன். நான் ஒரு பெரிய சேனை, வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய ஜீவனுள்ள இஸ்ரவேலுடைய தேவனுடைய சேனையாக தான் இருக்கிறேன் என்கிறதை எப்படிங்க அறிஞ்சா? உன்னையும் என்னைய விட சிறந்தவன் கிடையாதுங்க, நல்லவனும் கிடையாது, ஒழுக்கமானவனும் கிடையாது, பரிசுத்தம் உள்ளவனும் கிடையாது, கிருபையின் காலத்துல உள்ளவனும் கிடையாது, நியாயப்பிரமாண காலத்துல இந்த போடு போடுறாங்க. யோசித்து பாருங்க. பெண்டகனே வந்து நின்னாலும் என்னுடைய அறிவின்படி இதே தாவீது இந்த சேலஞ்ச் பண்ணிருப்பான். ஏன் எப்பா, கர்த்தருங்கிற நாமம் இருக்கு. ரெண்டாவது இது வந்து நான் வந்து யாரு? தேவனுடைய சேனை. ஹல்லேலூயா. மூன்றாவது அவனுக்கு என்ன அறிவு பாருங்களேன், அந்த உடன்படிக்கையை குறித்த அறிவு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறேன். அதே 26வது வசனம், அதாவது 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 26வது வசனத்தின் கடைசியில் அவன் என்ன சொல்லுகிறான்? விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். He has no covenant of circumcision. Right? எப்பா, ஒளிந்து போகிற அந்த உடன்படிக்கையிலேயே அவன் அவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தால், புதிய உடன்படிக்கை எதனால எழுதப்பட்டது? இது என்னுடைய ரத்தத்தினாலே ஆன புதிய உடன்படிக்கை என்று சொன்னாரே, அந்த ரத்தத்தை நீ மாதந்தோறும் அல்லது வாரந்தோறும் பானம் பண்ணுகிறாயே, நீ ஒரு சேனையா எழும்ப வேண்டாமா? நீ ஒரு சேனையாக இருக்கிறாய் என்பதை என்னைக்கு அறிந்து கொள்ள போறீங்க? அதனாலதான் பழைய செய்தி ஒன்று தேவன் கொடுத்தார். நீயும் உன் தேவனும் பெண்டகனை விட பெரிய சேனை. அடுத்து பாருங்க, ஆட்டிடையனுடைய அறிவு. அப்படியே ஒரு தலைப்பு. ஆட்டிடையனுக்கு என்ன அறிவு இருந்து தெரியுமா? வெப்பனே வேண்டாம், ஆயுதமே வேண்டியதில்லை. நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அது 47வது வசனம், 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனத்திலே, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. என்ன அறிவுங்க அது? யோசித்து பாக்குறீங்களா? ஐயா, அவன் வெறுமனை எழுதல. பெருங்கூட்டத்து முன்னால 2 சேனை இருக்கு. பெலிஸ்தரின் சேனைக்கும் இஸ்ரவேலுடைய ராணுவம் இருக்குங்க. அங்க ராட்சதன் வந்து நிற்கிறான், ராஜா நிற்கிறான், அவங்களுக்கு முன்னால நிற்கிறான். என்ன சொல்றான்? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. எதை கொண்டு ரட்சிப்பாரு? உடன்படிக்கையை கொண்டு ரட்சிப்பார். எதை கொண்டு ரட்சிப்பார்? அவருடைய நாமத்தை கொண்டு எங்களுக்கு வெற்றியை தருவார். அல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. அதே வசனம் என்ன சொல்றது? அவன் அழகா அடிக்கிறாங்க. யுத்தம் என் பிரச்சனை இல்லப்பா, இதுக்கு என் அப்பாவுடைய பிரச்சனை. யுத்தம் கர்த்தருடையது, வெற்றி கர்த்தருடையது, சுகம் கர்த்தருடையது, குழந்தை செல்வம் கர்த்தருடையது, ஆபிரகாமுடைய நன்மைகள், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம் கர்த்தருடையது. அதை உனக்கு கொட்டுவதற்கு ரெடியா இருக்கிறாரு. அதற்காக தான் எங்களுடைய செய்திகளை கேட்கக்கூடிய வாய்ப்பையும் வாஞ்சையையும் தேவன் உங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வெளிச்சத்தை கொடுத்தது என்னது? நாலேஜ். 5 நாலேஜ் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த 5 அறிவு தான் அவனை நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும், நம்ப முடியாத இடத்துல, நம்ப முடியாத தேவனை நம்ப வைத்ததுங்க. 5 அறிவு. என்ன அறிவு? அவருடைய நாமத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்கிறது. 2வது, இஸ்ரவேலுடைய சேனை தேவனுடைய சேனை. 3வது,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அவருடைய கவர்னன்ட்ல சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறாரு. இந்த பிரச்சனையை ஜெயிப்பதற்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை, வெப்பனே வேண்டியதில்லை. ஐந்தாவது, இந்த பிரச்சனை எங்க அப்பாவுடையது. இந்த அறிவு உங்களுக்கு உண்டாவதா, இந்த வார்த்தை உங்களுக்கு மாம்சமாவதாக. அது என்றால் என்ன பொருள்? வார்த்தை மாம்சமாகட்டும் என்றால் என்ன பொருள் தெரியுமா? எழுதி இருக்குப்பா. அதை நம்புவதுதான் வார்த்தை என்ன ஆகிறது? மாம்சமாகிறது. ஐயா, இந்த ஆட்டு இடையனுக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் உங்க மேல சொல்லி இருக்கிறாரு. உங்க மேல என்ன ஆசீர்வாதம் எல்லாம் சொன்னாரு? ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? எதனால? உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதனாலே? நம்பர் 2, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள். எதனாலே? நம்பர் 3, நீங்கள் உலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள். எதனாலே? நம்பர் 4, நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். நம்பர் 5, நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்பர் 6, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் 24/7 ஓடிக்கொண்டே இருக்கு. இப்படி பல வசனம் இருக்குங்க. ஐயா, இதுதான் உங்களை ரட்சிக்கும். எழுதி தந்திருக்கிற வார்த்தை உங்களை ரட்சிக்குமா இல்லையா? இதைத்தான் இயேசு சொன்னாரு. தீர்க்கதரிசியாகிய சகரியாவும் சொல்றான். இயேசு என்ன சொன்னாரு? சத்தியத்தை அறிஞ்சா சக்சஸ். அவன் என்ன சொல்றான்? ஜனங்கள் அறிவில்லாமையால் கெட்டு போறாங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசுகிறார். நீங்க சந்திக்கிற மலை எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது உங்களுடைய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாது. நீங்கள் இந்த ஆட்டிடையனோடு சேர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒருவேளை அந்த ஆட்டு இடையனும் ஜோனத்தானும் மலைத்து போய் இருந்தானே வைங்களேன், தேவன் அங்க வைச்சிருக்கிற வழியை மிஸ் பண்ணிருப்பாங்களா இல்லையா? நான் திரும்ப சொல்லட்டுமா? தேவன் அந்த யோனத்தானுக்கும் இந்த தாவீதுக்கு பெரிய ஒரு சக்சஸ் வச்சிருக்கிறாரு. இவர்கள் 2 பேரும் முன்னேறி செல்லவில்லை என்றால் என்ன நடந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. சரித்திரம் வேற மாதிரிலாம் போயிருக்கும். ஜோனத்தான் தனியா போய் ஜெயிக்கிறான். அவனுக்கு ஒரு அறிவு. என்ன அறிவு? கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேக பேரை கொண்டாயிலும் இந்த வெற்றியை தருவது அவருக்கு சப்ப மேட்ரு. எலிசா எப்படி அந்த பிரச்சனையை கையில எடுக்காரு பாருங்க. காலையிலே அந்த மலை பிரதேசத்துல பல்லு வளர்க்கறதுக்கு கேயாசி வெளியே வந்தா சுத்தி ரதங்கள், அக்னி. எந்த ரதம்? குதிரை வீரர்கள், ரதங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டது. யார? எலிசாவை சுத்தி. உடனே ஓடி வந்து, ஐயோ எஜமான் மாட்டிட்டோம். மலையை பார்த்து மலைக்காத அந்த எலிசா என்ன சொன்னா? டேய், அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர். இதை நீங்க மறந்தே போகாதீங்க. ஐயா, தாவீது தனியாக சென்று அந்த யுத்தத்திலே வெற்றி அடையவில்லை. அவனோடு இருந்த தூதர்கள் எண்ணற்றவர்கள். அதே போல தேவன் உங்களை சுற்றி ஏராளமான தூதர்களை வைத்திருக்கிறார். நீங்க அவனை போல எழும்பணும், ஆட்டு இடையனை போல எழும்பணும். வேற யாரு மாதிரி எழும்பணும்? மோசே மாதிரி எழும்பணும். இந்த கண்ட எகிப்தியனை என்றுமே காணவில்லை. யாரை போல? பவுலை போல எழும்பணும். என்ன எழும்பணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்க எங்க சிக்கி இருக்கீங்கன்னு சொல்லட்டுமா? ஏன் உங்களால அப்படி எழும்ப முடியல சொல்லட்டுமா? தேவன் உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. நான் திரும்ப திரும்ப தேவன் என்னை அங்கதான் பேச எப்ப என் ஜனங்களுக்கு சொல்லி கொடுப்பான். நான் முட்டாளு, நான் பரதேசி, நான் குப்பான். எப்பா உன்னத்தை தான் தேடுறாரு. குப்பானையும் சுப்பானையும் தானே தேடுறாரு. ஆட்டு இடையன் நல்லவனாங்க. அவன் செய்த அக்கிரமத்தை நம்ம எல்லாம் செய்யவே மாட்டோமா? இன்னொருவனுடைய மனைவியை அபகரிக்க எவ்வளவு துணிகரமான கொலை செய்யறான் பாருங்க. இல்ல எப்ப? நியாயப்பிரமாண காலத்துல பாருங்க. எலிசாவை பிடிக்க ஒரு பெரிய சேனை வந்திருக்கு. இவன் ஒரு ஆளா நிக்கிறான். இவன் மலையை பார்த்து மலைத்திருந்தால், அந்த ஒரு பெரிய சேனையை பார்த்து பயந்திருந்தால் அவனுக்கு தேவ சத்தம் கேட்டிருக்காதுங்க. தேவ சத்தம் என்ன கேக்கு? எலிசா, இவங்க கண்கள் எல்லாம் மங்கி போக பண்ணு. குருடாக்கிட்டேன்னா அவன் இடத்த காலி பண்ண மாட்டான். அறகுறையா கண்ணை தெரிய வையிறான். சொல்லிட்டா எல்லாருக்கும் கண் மங்கலாகி போகுதா? பிரச்சனை தீர்ந்துட்டு. நீங்கள் மலையை பார்த்து மலைத்து நிற்பீர்கள் என்றால் தேவனுடைய ஆலோசனையை மிஸ் பண்ணிருவீங்க. எனக்கு ஒரு போன் கால் வருது. பிரதர் அழுதுட்டே பேசுறா,
அங்கிள் எங்க அம்மாவுக்கு 4th stage கேன்சர், அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை எங்களை தூக்கி வெளியே வச்சுட்டாங்க, ஏமா உங்க அம்மா பிழைக்க மாட்டாங்கன்னு அழுறா. அம்மா எங்கம்மா இருக்காங்க? இங்கதான் இருக்காங்க அங்கிள், வைத்த வழியில துடிச்சிட்டு இருக்காங்க, கடைசி நிமிஷம் சாக போறதுக்கு. ஐயா, நான் அந்த மலையை பார்த்து மலைத்து போயிருந்தால் தேவ சத்தம் எனக்கு கேட்டிருக்காது. தேவ சத்தம் எனக்கு கேக்குது. என்னெல்லாம் கேட்டதுன்னு சொல்லட்டா நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. தண்ணியை எடுத்து ஜெபம் பண்ணி கொடுக்குறேன். 2வது என்ன செய்றேன், உனக்கு எத்தனை வயசுமா? 29 வயசுமா? அதுக்கு டேட் பிக்ஸ் பண்றேன், 30 நாள்ல உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னு பேசுறேன். 2-3 பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தங்க. ஏன்? சூழ்நிலையை பார்த்து நான் மலைத்து போய் நிற்கவில்லை. ஆட்டிடையன் மலைத்து போய் நின்று இருந்தால் அந்த கூழாங்கல்ல தேவன் சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருந்ததை அவன் அறிந்திருப்பானா? ராஜ பதவியே மிஸ் பண்ணிருப்பானா? நீங்கள் இன்னைக்கு எப்படி வாழ வேண்டிய, நீங்கள் பரிதாபமான வாழ்க்கை வாழுகிறீர்கள். ஏனென்றால் பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்க. ஹல்லேலூயா. பயப்படாத, திகையாத, நான் உன் தேவன், மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேப்பா. இது உனக்கு எனக்கு பொருந்தாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் என்னுடைய வியூவர்ஸ் யாருமே மலையை பார்த்து மலைத்து போக மாட்டார்கள். கர்த்தருக்கே மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உலகமெங்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல பவுல் எழும்புறான். இடையிடைய மலைகள் வருகிறது. ஒரு இடத்துல மலைச்சு போகலங்க. எலிமா வராங்க, ஊழியத்துக்கு இடைஞ்சல் பண்ண எலிமா வரான், மலைச்சிட்டானா? ஐயோ, இந்த ஒரு எலிமா இல்லைன்னா நிறைய ஹார்வெஸ்ட் மலைத்தே போய். சில நாட்கள் உன் கண்ணு குருடாகட்டும். எதை பார்த்து நீ மலைத்து போய் நிற்கிறாய்? உன்னோடு தேவன் பேசுகிறார். அந்த சத்தம் உனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லை என்று எத்தனை பேர் மலைத்து போய் நிற்கிறீங்க? தூக்கி தூர போடுங்க. ஐயா, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். வாட் டஸ் இட் மீன்? அவர் எல்லாருக்கும் குழந்தை பார்க்க கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், நல்லவராய் இருக்கிறார். குறைவு உன்னிடத்துல இருந்தாலும் சரி, உன் கணவனிடத்துல இருந்தாலும் சரி, இன்றைக்கு இந்த குறைவு நீங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் போறாரு. அவருடைய பயணத்துல என்னெல்லாம் வருது? கப்பல் சேதம் வருது. மலைத்து போகவில்லை. ராஜா அவனை பிடிச்சிட்டு போய் போறான், மலைத்து போகவில்லை. சிறைச்சாலை வருகிறது, மலைத்து போகவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எந்த மலையும் உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொன்னவர் அந்த மலையை சிருஷ்டித்த தேவன் அல்லவா? சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். எந்த மலையையும் தேடியும் நீங்கள் காணாமல் இருப்பீர்கள். அதாவது எந்த மலையும் உங்க கண்ணிலே படாதப்பா. ஏன்? ஒரு நன்மையும் குறைபடாத வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ரைட்? நீங்கள் அந்த இடத்துல செல்லும் பொழுது அங்கே வழி உண்டாயிருக்கும். That's the plan of the Lord. யோர்தான் நதி பாருங்க, இஸ்ரவேலர்கள் மலைத்து போய் நிற்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்ப ஆசாரியருடைய காலை வைங்கப்பா. இனிமே உங்ககிட்ட பேச மாட்டாரு, உனக்கு எழுதி கொடுத்துட்டாரு. எல்லா சிச்சுவேஷன்லையும் நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கு எழுதி தந்துட்டாரு. கேன்சர் வந்தா என்ன செய்யணும், இளம் வயதுல செத்து போனா என்ன செய்யணும், கடன் பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யணும், கணவன் குடிக்கிறானா என்ன செய்யணும். நீ எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள். தேவ சத்தம் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். நீங்கள் சொன்னபடியே ஆகும். மலையை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். அந்த மலை தானாகவே மறைந்து போகும். கன்னியாகுமரி மாவட்டத்துல சிஸ்டர் ரெஜிஸ் டாக்டர் தூக்கிட்டு போக சொல்லிட்டாங்க, செத்து போனாங்க கணவன். அவங்க மலைத்து போகவில்லை. பிரதர், உங்க செய்தி 85 செய்தி கேட்டிருந்த பிரதர், எனக்கு மலைப்பே வரல, பயமே வரல. அந்த பாடியை பார்த்து பேசுறேன், அருள் எழுந்திருங்கன்னு பேசுறேன். 25 நிமிஷம் பேசுறேன். 26வது நிமிடம் அவர் உயிரோட வந்து விட்டார். அவர் என்னை வந்து பார்க்க வந்தாங்க பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் அல்லது என்னுடைய வியூவர்ஸ் யாருமே எவ்வளவு பெரிதான மலையை பார்த்து நீங்கள் மலைத்து நிற்க மாட்டீர்கள். அந்த மலையை பெயர்த்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம்.
சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.